உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவான் ஆகப்பட்டது உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பத்துக்கு வரார். அப்போ அந்த சனி பகவானுடைய வக்ர காலம் ஆகப்பட்டது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட 133 நாட்கள். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மீன ராசிக்காரங்களுக்கு தான் பலன் சொல்வதற்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய உடம்பு பூராமே அடி வாங்கியாச்சு. எந்த திசையில போனாலும், எந்த திக்குல போனாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் தான். அப்ப அந்த பிரச்சனைகள்னால அவங்களுடைய மனசு துவண்டு போய், என்னடா வாழ்க்கை, ஏண்டா இந்த மீனராசியில பிறந்தோம் அப்படிங்கிற சோதனைக்கு வந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிப்பேனா, நான் உயிர் வாழ்வேனா, இல்லை நான் இருப்பதை விட இறப்பதே மேலா, இப்படிங்கிற குழப்பத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்தாச்சு. இதுலேயுமே இந்த 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை, புதுசாக கல்யாணம் இருந்தாலும் இந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, அது போக அவங்க படிப்பில் பிரச்சனை, அவங்களுடைய வேலையில் பிரச்சனை, அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் பிரச்சனை, இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதற்கெல்லாமே காரணம் இந்த சனி பகவான் தான். அதே சனி பகவான் இப்போ உங்களுடைய ஜென்மத்தில் இருக்குது. அந்த ஜென்மத்தில் இருந்து அந்த சனி பகவான் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படணுமோ, எந்த அளவுக்கு மனசு வெந்து வேதனைப்படணுமோ, அது எல்லாமே பட வச்சுட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது ஒரு அருமையான டைம். சனி பகவான் வக்ரமே இருக்கிறார். 133 நாட்கள். இந்த 133 நாட்களும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கினால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கண்டிப்பா உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அப்போ பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, கடனை கட்டுவீங்க, நல்ல வேலையில் இருப்பீங்க, எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், நீங்க பிசினஸ் அழகா பண்ணுவீங்க. அப்போ பார்க்குறவங்கெல்லாம், இவங்களுக்கு என்னமே 7.5 சனின்னு சொன்னாங்க, அப்படி இருக்கிற மாதிரியே தெரியலையே, நல்லத்தான் இருக்குது, நல்லத்தானே போயிட்டு இருக்குது, நல்லத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த 133 நாட்களும் மீன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்தான். அது மட்டும் இல்லை, அந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது வக்ரகதியிலிருந்து சனியும் செவ்வாயும் 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் எப்பவுமே பார்த்துக்க கூடாது. அப்படி சனியும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னா, இல்லை சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா, நஷ்டம், குழப்பம், வாக்குவாதம், ஜெயில் தண்டனை, அவமானங்கள், இது எல்லாமே வரும். ஆனால் இப்போ வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன் வராது அப்படின்னா, சனி பகவான் வக்ர கதியிலிருந்து அந்த செவ்வாயை பார்க்கறதுனால அந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அப்படி வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவாரு. அது போக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அந்த சனி பகவானும் அந்த சுக்கிர பகவானும் அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? கர்மஸ்தானம், ஒரு தொழில் ஸ்தானம், ஒரு வளர்ச்சி ஸ்தானம், ஒரு முன்னேற்ற ஸ்தானம். யாருக்குமே தொழில் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், லட்சாதிபதி ஆக முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும், குபேரன் ஆக முடியும். அதே தொழில் நல்லா இல்லைன்னா எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் படிப்படியாக கீழே வந்துடுவாங்க. அவங்களால முடியாத சூழ்நிலை உருவாகும். அப்போ அவங்க 5க்கும் 10க்கும் கஷ்டப்படணும். இதற்கு காரணம் தொழில் சரியில்லாமல் இருந்தால் தான். இப்போ அந்த தொழில் ஸ்தானத்தையே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். அது போக அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ 3 கிரகங்கள், குரு, சுக்கிரன், சனி. அப்போ சனி தான் ஒரு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ சனி அந்த தொழிலை கொடுத்துட்டாருன்னா அந்த தொழிலை வளர்த்தி அதில் சம்பாதனையை கொடுத்து அதில் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் பண்ணுவார். அந்த சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ 3 விதமான யோகங்கள் உங்களுக்கு இந்த பீரியடில் தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன், உங்கள் ராசிக்கு நான் பலன் சொல்வதற்கு காத்துட்டு இருந்தேன். உங்களுடைய தலை தப்புமா அப்படின்னு நான் நினச்சேன். அதே சமயத்தில் உங்களுடைய தலை தப்பிப்பதற்கு யோகம் வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஷ்டத்தினால உங்கள் வாழ்க்கையில் தலை தப்பாதுன்னு நினச்சேன். ஆனால் சனி பகவான் வக்கரமானதுனால தலை தப்பிச்சு நீங்கள் தலை எடுத்து உங்களுடைய சுற்றுப்புறம், உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய பழக்க வழக்கம் இவங்களுக்கு முன்னாண்ட கெத்தாக உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு கடனையும் கட்டிட்டு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அது போக இப்போ ஏதாவது பெண்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு மேலே அதற்குண்டான முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அங்கே செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு சில தடங்கல்கள் கண்டிப்பாக கொடுக்கும். செப்டம்பர் 13க்கு மேலே முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக மீனராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க. ஸ்பெயினில், ஜெர்மனில், சுவிட்சர்லாந்தில், நார்வேல, இத்தாலியில், யுஎஸ்ஏல, கனடாவில், அது போக பார்த்து இங்கிலாண்டில், இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு தொழில் போச்சு, தொழிலில் திருப்தி இல்லை, உங்களை உங்களுடைய பாஸ் புரிஞ்சுக்கல, இல்லை உங்கள் சூப்பர்வைசர் புரிஞ்சுக்கல, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் அதில் முன்னுக்கு வர முடியல. இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருந்தாலும், இது எல்லா பிரச்சனைகளும் மொத்தமாக தீரக்கூடிய டைம் வந்தாச்சு. எதற்குமே கவலைப்படாதீங்க. மனசில் தைரியமும் தெம்பும் இப்போ உழைக்கக்கூடிய டைம். இந்த பீரியடில் அந்த உழைப்பை நோக்கி போங்க. கண்டிப்பாக ஒரு தெம்போட தைரியமோட பாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க, சாதிப்பீங்க. நேயர்களே, நான் உங்களுக்கோசரம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க, எல்லாம் லைக்கும் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக இப்போ நம்ம ஒரு பதிவு போடுறோம்னா இதில் 70% பேர் நல்லா இருக்குதுங்க, எனக்கு தொழில் நல்லா இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே வேலை கிடச்சிருச்சு,
இப்படின்னு அவங்க பதிவு போடுறாங்க. இன்னொரு 30% பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு பதிவு போடுறாங்க. இப்போ அதுக்கு நடக்கலை அப்படின்னா நான் காரணம் அல்ல. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. ஜூலை 13 நடக்குது. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி வருவது தான் சனி பகவானின் வக்ரம். ஒரு கிரகம் பின்னோக்கி வருவது தான். அப்போ இந்த சனி பகவான் ஆப்பட்டது மேன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர்றாங்க. பொதுவாகவே இந்த வக்ர காலகட்டங்களில் தான் சனி பகவானுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் தான் அந்த சனி பகவானுடைய வக்ரத்துக்கு அதிகமான பலன் கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரம். அப்போ அவர் என்ன வக்ரத்தில் இப்படி நடந்துக்கிறாரு, இப்படி செயல்படுறாரு அப்படி கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பது இந்த வக்ர காலத்தில். அப்போ அந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் 13 மேனத்திலிருந்து இந்த வக்ரம் ஆரம்பித்து நவம்பர் 28 வரைக்கும் இந்த வக்ரம் இருக்கும். மேனம் டு கும்பத்துக்கும் அந்த சனி பகவான் வந்துடுவார். அப்போது 130 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர காலங்கள். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு உதாரணத்துக்கு கடகராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலை கொடுக்கணும், காசு பணத்தை கொடுக்கணும், நல்ல செல்வத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். அப்போ வக்ர கதியில் இருக்கும்போது நெகட்டிவான பலன்கள் தான் கொடுப்பார். அப்போ பணம் வரக்கூடிய வழிகள் தடைபடும். பணம் நம்மளுக்கு வர வேண்டியது ஸ்ட்ரக் ஆகும். நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்முடைய வியாபாரம் இதெல்லாமே முடங்கி போகும். இதற்கு காரணம் என்ன? சனி பகவானின் வக்ரம். இதே ஒரு சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி, ஏன் 7.5 சனி, இல்லை கண்டக சனி, இல்லை அர்த்தாசிரம சனின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வக்ர காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். அப்போ பாசிட்டிவான பலன்களை அந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரமாயிருவார். அப்போ ஒரு வக்ர காலத்தில் தான் ஒரு கிரகத்தினுடைய பலன்கள் அதிகமாகும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ சிம்ம ராசிக்கு அந்த வக்ர காலகட்டங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இது உதாரணம். இப்போ இது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு தான் இந்த பலன் சொல்ல போகிறோம். மிதுன ராசிக்கு அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வக்ர கதியில் வர்றார். 8, 9 கூடிய கிரகம் சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவான் வர்றார். அப்போ அந்த மிதுன ராசிங்கிறது புதனுடைய அணிகிரகம். நல்ல அறிவாளிகள், அறிவில் சிறந்தவர்கள், நல்ல ஐடியா, நல்ல திறமை, அவங்க பேசுகிறத அடுத்தவங்க கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன், நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க.
அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க, பாக்கியஸ்தானத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஓரளவுக்கு முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பீரியடில் இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் அந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் கண்டிப்பாக உங்களுடைய பாக்கியங்கள், பாக்கியஸ்தானத்துக்கு தான் அந்த சனி பகவான் வர்றார். உங்களுடைய பாக்கியங்கள் அப்படின்னா உங்களுடைய மனசு கெடும், மனசுக்கு குழப்பங்கள் வரும். நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நல்லதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க, கெட்டதாக தான் எடுத்துக்குவாங்க. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சுருந்தாலும் உபகாரம் பண்ணியிருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த விசுவாசமோ அந்த நன்றியோ திரும்ப கிடைக்காது. இப்போ நம்ம இவ்வளவு உதவி செஞ்சோம், இவ்வளவு நல்லது செஞ்சோம், நம்மளுக்கு ஏதாவது அவங்க நன்றியாக சொல்கிறாங்களா, அந்த விசுவாசத்தை நினச்சி பார்க்குறாங்களா? எதுவுமே நடக்காது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள்னால, உங்களுடைய அப்பானால, உங்களுடைய தாத்தானால வரக்கூடிய பலன்கள் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டியது தடைபடும். உங்கள் அப்பா மூலியமாகவே உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க வேண்டியது இருக்குது, இல்லை ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, இல்லை சொத்து வர வேண்டியது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மூலியமாக அது கண்டிப்பாக தடுங்கல் படும். அதுக்கோசரம் நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் வருத்தப்பட்டு அப்பாவோட சண்டைக்கு போயோ இல்லை அவங்களோட சண்டைக்கு போயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த பீரியடில் சண்டைக்கு போகிறதுனால உங்களுக்கு தான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, ஜெயில் பிரச்சனை இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நம்ம எதையுமே கண்டும் காணாமல் இருப்பது நல்ல விஷயம். கெட்டதுன்னு தெரிஞ்சா கூட நாம் இந்த டயத்தில் பொறுமை காத்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்தாலும் இப்போ தட்டி கேட்டால் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கே அந்த அநியாயம் நடந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. அப்போ அந்தளவுக்கு இந்த சமயத்தில் பொறுமை காத்து கொள்வது, பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மிதுன ராசிக்காரங்களே, இந்த 130 நாட்களுக்கும் நீங்கள் ஏதாவது தியானம் பண்ணுங்க, ஏதாவது யோகா கிளாஸுக்கு போங்க. அப்படி போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நான் பேசுகிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கோங்க அப்படின்னு யாருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணினாலும், அட்வைஸ் பண்ணி அதை செஞ்சு ஆகணுங்கிறது நீங்கள் நின்னாலும் அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நல்லா உணர்ந்துக்கோங்க. நான் சொல்கிறது கேளுங்க. இந்த பீரியடில் விட்டு கொடுங்க, அமைதியாக இருங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறாரு, தப்பு இல்லை. 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 9ஆம் இடத்துல தான் சனியும் வர்றாரு, வக்கர கதியில் வர்றாரு. அந்த வக்கர கதியில் வரக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது அந்த சனியுடைய ஆட்டம் கொஞ்சம் குறையும். நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறதை கேட்டு நடந்துக்கோங்க. இந்த பீரியடில் நீங்கள் வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை செய்யலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலை கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வெளிநாட்டில் வாழ்கிறவங்க எத்தனையோ கண்ட்ரியில் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா,
இந்த சமயத்தில் கொஞ்சம் நிதானம். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லல, குரு உங்களை காப்பாற்றிடுவார். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்ருக்கிறீங்க, நான் அதையும் பார்த்து சொல்கிறேன். அதுபோக உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், இதனுடைய பலன்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை 13 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 133 நாட்கள். இது மீன ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரமாகி கும்பராசியை நோக்கி வர்றாங்க. இப்படி வரக்கூடிய சனி பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது? தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பீரியடு இந்த 12 ராசிகளிலேயும் தனுசு ராசிக்கு தான் ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு ஜாக்பாட்டான டயத்தையும் அந்த சனி வக்ரகதியிலிருந்து தனுசு ராசிக்காரராகிய உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தன்னுடைய கௌரவத்தை மட்டும்தான் விரும்புகிறவங்க. அடுத்தவங்க நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சுய கௌரவம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, தர்மம் செய்யறது, செஞ்ச தர்மத்தை எதிர்பார்க்காதவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, தெய்வ பக்தி உள்ள உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியில பட்டுட்டு இருக்கிறீங்க. கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மனைவியால கஷ்டம், மக்களால கஷ்டம், இல்லை கணவரால கஷ்டம், செய்யக்கூடிய தொழில கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம், வேலையில கஷ்டம், இது மாதிரி எந்த திசையில திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனை, வேதனை, மன கஷ்டம்தான். எல்லாத்துக்குமே பணம் இல்லைன்னு வேதனை. ஆனால் உங்களுக்கு பணம் காசு இருந்தாலும் மற்ற வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எந்த விதத்திலையும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் வக்ரமாகி, அந்த வக்ரம் அப்படிங்கிறது இயல்பு நிலைக்கு மாறாக பலனை கொடுப்பார் சனி பகவான். அப்போ உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது நல்ல பலனை கொடுக்க போகிறார். அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை பாருங்க, 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கிறாரா இல்லைங்களா? கண்டிப்பாக. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகன் சனி பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு அட்டகாசமான யோகம். அது போக அதே கன்னி ராசியில செவ்வாயும் இருக்கிறார் செப்டம்பர் 13 வரைக்கும். அந்த செவ்வாய் யாரு? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம், பேர், புகழ்,
உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு, அடுத்த மனிதர்களால், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், கௌரவம் கிடைக்கணும், உயர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற கிரகம் தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. அந்த சனியும் செவ்வாயுடைய யோகம் தனுசு ராசிக்கு, அதாவது கொடுக்குற தெய்வம் கோரையை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் தான் இப்போ உங்களுக்கு. அப்போ இந்த பீரியடில் ஸ்பெயினில், சிங்கப்பூரில், மலேசியாவில், சுவிட்சர்லாந்தில், யூகேல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யுஎஸ்ஏல, நார்வேல, இத்தாலியில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, உங்களுடைய உழைப்பை கொட்டுனீங்க, உங்களுடைய திறமையை பூரா கொட்டுனீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கல. அந்த இடத்துல இருந்து நம்ம ஏதாவது சூழ்நிலையில் மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, அது இது நாள் வரைக்கும் முடியல. இப்போ முயற்சி பண்ணுங்க, கம்பெனி விட்டு கம்பெனி மாறலாம். அப்படி மாறினாலும் நல்ல பதவியோ நல்ல வருமானமோ கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அது போக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, உங்களுக்குமே பிஸ்னஸ்லேயோ வியாபாரத்திலேயோ ஒரு நல்ல மாற்றம், ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேர் தன்னுடைய குடும்ப ரீதியான மனக்கஷ்டங்கள், கடன்னால பிரச்சனை, தாயுடைய உடல் ரீதி சரியில்லை, தாய் தன் மேலே நல்ல நம்பிக்கை வைக்கல, தாய் கண்ணுக்கே நம்ம கெட்டவங்கள தெரிகிறோம், இது மாதிரி எவ்வளவோ மனசு வருத்தப்பட்டுட்டீங்க. சொந்த பந்தங்களால வேதனை, அவமானங்கள், இவங்க நம்ம சமயத்துக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஏமாற்றம். அப்போ இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தாங்கிட்டு நாம் இருப்பதா இறப்பதா அப்படிங்கிற குழப்பத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டீங்க. அப்படி வந்திருந்தாலும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மருந்தே குடித்தாலும் கண்டிப்பாக சாக மாட்டீங்க. அந்த மாதிரி யோசனை இருந்தாலும் விட்டுருங்க. இப்போ நல்ல பீரியட் வந்தாச்சு. இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய அனுகிரகம், சனி பகவான் வக்கர கதியிலிருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசியுடைய அதிபதி குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ அந்த சனியும் குருவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு, தொழிலில் மேன்மையை கொடுப்பாரு, குரு பகவான் பணத்தை கொடுப்பார். அப்போ இந்த பணத்தை சம்பாரித்து நீங்கள் பட்ட கடனை அடைத்து நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களை யார் இகழ்ந்து பேசினார்களோ, யார் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப மட்டமாக தெரிஞ்சீங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அதுபோக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப மனசே விட்டுட்டீங்க. அந்தளவுக்கு குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டும் குடும்பத்தில் உள்ள கணவரே கண்டுக்கல, உங்களை பார்த்து பாராட்டல. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல போனாலும் ரொம்ப ட்ரெஸ்ஸு, ஒரு பிஸ்னஸே பண்ணினாலும் அது நல்ல நிம்மதி இல்லை. இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பணிச்சுமை, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள், அது எல்லாமே இறக்கி வைக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. தைரியமாக இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அது போக 5ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ அந்த செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும், அந்த குருவும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும், அந்த சனியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும்
உங்களுக்கு எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் நல்ல செய்தி, நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், டோட்டலாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது போக உங்களுக்கு ஆண் மக்களாலோ இல்லை பெண் மக்களாலோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நல்லது நடக்கும். அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மறுமணம் செய்யணும் அப்படின்னு யார் காத்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த பீரியடில் மறுமணம் நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர்லேயோ பழனிலேயோ கண்டிப்பாக அந்த முருகரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி கிடைக்கும். அது போக அஷ்டமி நாளில் கால பைரவரை கும்பிட்டு வாங்க. உங்கள் தொழில் நல்லா இருக்கும், நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன், நிறைய பேர் எல்லாமே பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான டவுட்டெல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க, நானும் சொல்லிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த அன்புக்கும் இந்த அரவணைப்புக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை 13 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 நாட்கள். மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி கும்பத்துக்கு வர்றாங்க. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது பின்னோக்கி வருவது. இந்த வக்ர காலத்தில் தான் சனி பகவானுடைய பலன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அப்போ இந்த சனி பகவானின் வக்ர காலத்தில் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறாங்க, உக்கிரமா இருக்கிறாங்க அப்படின்னா தன் இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுவார்கள். அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய வக்ர காலத்தில் ஒண்ணுமில்லை, சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன நடக்கணும்? கண்டிப்பாக அந்த வக்ர காலத்தில் தனக்கு பண வரவை தடை பண்ணுவார். பண வரவு ஒழுங்கா இருக்காது. தனக்கு தொழிலை பிரச்சனை கொடுப்பார். தொழில் செய்ய முடியாது, தொழிலில் லாஸ் ஆகும். இது மாதிரி தான் பண்ணுவார். இதே இப்போ சிம்ம ராசி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி இல்லை 7 சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம் சனி இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த சனி காலத்தில் சனி பகவான் வக்ரமானார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வக்ரம் ஆகும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பலனை கொடுப்பார், ஒரு உயர்வான பலனை கொடுப்பார், நல்ல அந்தஸ்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஊரே பார்த்து நம்மளை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த வக்ர பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்யும். இப்போ அந்த பலன் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் பாருங்க. நீங்கள் நிறைய பேர்
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. இப்போ வந்து மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்போ வந்து விரைச்சனி தானே, ரைட்டு. அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய கிரகம், 10ஆம் இடத்துக்குரிய கிரகம். 10 11ங்கிறது என்ன, 10 தொழில், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த 10 11 உரிய கிரகமாகப்பட்டது சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க இயலாது. 3 6 8 12 ஒரு கிரகம் மறைந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு கிடைக்காது. அப்போ இப்போ வந்து சனி பகவான் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்போ அந்த மறைஞ்சு கிடக்கிறதுனால தான் இன்னைக்கு தொழில் முடக்கம், நம்ம பேசக்கூடிய பேச்சில் சிக்கல், நமக்கு இங்கே ஃபாரின் போகணும்னாலும் தடுங்கல், நமக்கு முன்னேற்றமே தடுங்கல். அப்படி குழப்பத்தில் இருக்கிறோம், மண்டை பிச்சுட்டு இருக்கிறோம், எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த 10 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் வக்கரமாகிறார். மீனத்திலிருந்து வக்கரமாகி கும்பத்துக்கு வரார், 11ஆம் இடத்துக்கு, லாபஸ்தானத்துக்கு. 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் வக்கரமாகி 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ வந்து அங்கே வக்கர கதியில் இருக்கிறார். அப்போ அந்த வக்கர கதியில் அந்த சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பலனை தான் கொடுப்பார். அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், குருவுடைய வீட்டில் சனி இருந்தார், பெருசாக பிரச்சனை வராது, இருந்தாலும் நீங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிங்க, நஷ்டத்தை அனுபவிச்சிங்க, சொந்த பந்தத்தால் பிரச்சனையை அனுபவிச்சிங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கலை, துரோகம் நடந்துச்சு, சதி நடந்துச்சு. மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அப்படி இருந்தும் அவங்களால மேடாற முடியல. இப்போ வந்து இதே கும்ப ராசிக்கு இப்போ வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த சனி பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இந்த மேச ராசிக்கு இருக்கக்கூடிய சனி விலகி அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்ததுனால மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜாக்பாட். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? மேச ராசிக்காரர்களே, நீங்கள் மீண்டும் சதம் அடிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் இப்போ செய்ய போறீங்க. ஃபாரின் போகணுமா, போகலாம். நல்ல வேலை எதிர்பார்க்குறீங்களா, முயற்சி பண்றீங்களா, தாராளமாக செய்யலாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க தீர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் நடக்கும். மேசராசிக்காரங்களே, இது உண்மை, கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா இதை வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா வீடு வாங்குவீங்க, ஏதாவது சொத்து வாங்குவீங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும், ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். காதலர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரராகிய உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதுல வந்து பர்டிகுலரா பெண்களுக்கு வந்து சந்தோஷம், நல்ல அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ பிஸ்னஸ்லையோ நல்ல முன்னேற்றம், குடும்பத்தை அவங்களே எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பொறுப்பு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை இழந்திருப்பாங்க, கணவரை பிரிஞ்சிருப்பாங்க, மறுமணம் செஞ்சுக்கலாமான்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு எந்த ஒரு திருப்தியுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பீரியட்ல இந்த சனி பகவான் வக்ரகதியினால நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. நான் சொல்றது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள்
உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாண்ட, உங்களை யார் யார் இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரகாலங்கள் வந்தாச்சு. அது எப்பேற்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும், எத்தனை கோடி நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே திரும்ப அடையக்கூடிய நேரம் இந்த நேரம். நல்லா இருப்பீங்க மேசராசிக்காரங்களே. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகரை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாள் வழிபட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாள் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக நேயர்களே, இந்த பதிவு பார்த்துட்ருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுபோக நிறைய ஜாதகத்தை அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், இது என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். சனி எங்கே இருக்கிறாரு, அந்த சனியுடைய பலன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட இனிமேலாவது நல்லா இருப்போமா இருக்க மாட்டோமா, அது தெரிஞ்சுக்கோன்னா உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 130 நாள் கணக்கு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேனத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு வருது இந்த சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுடைய பலன் நம்முடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இப்பதான் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியில் அந்த சனி பகவான் இருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, நல்ல மனநிலை இல்லை, மன இறுக்கம், ரொம்பவுமே வேதனை. அது போக அதற்கு முன்னாண்ட 7.5 சனி, அதற்கு முன்னாண்ட ஒரு 2 வருஷம் கேப்பு, மீண்டும் அர்த்தாஷ்டம சனி, இப்படி நிறைய குழப்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு என்னடா வேலைன்னா போட்டியாளர்களை உருவாக்குவது. அந்த போட்டியாளர்களை இவர்களே உருவாக்கி அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்களோட ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் பகவான் இவங்களுடைய ராசிநாதன். அப்ப இவங்களுடைய ராசிநாதனாகப்பட்டது லக்னத்துக்கோ ராசிக்கோ 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமிட்டார். இது 10 நாளோ 20 நாளோ இருந்தால் கூட தப்பு இல்லை. 6 மாச காலங்கள் அந்த செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே இருந்தார். அப்ப அந்த நீச்ச கதியில பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா விதமான பாக்கியத்தையுமே இழந்துட்டாங்க. வண்டி வாகனத்தை இழந்தாங்க, இருக்கக்கூடிய பூமியை இழந்தாங்க, வீடு வாசலை இழந்தாங்க, தொழிலை இழந்தாங்க, தொழிலையே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, இதையும் இழந்தாங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருந்து அங்க எப்படா முன்னேறது, எப்படி நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் இந்த சனி பகவானுடைய
வக்ரம் வந்துச்சு. இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு இமாலய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்ப அந்த இமாலய வெற்றியால் இவங்களுடைய வம்பு வழக்கு தீரும். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல தான் அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்ப இவங்க சொத்தோ, இவங்களுடைய பூர்வீக சொத்தோ, அந்த சொத்து விற்க முடியல, இல்லை அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இது தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக இவங்களுடைய குழந்தைகளால் கண்டிப்பாக இவங்கள் பெருமைப்படுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக இவங்க குழந்தைகளால இவங்களுடைய பெண்ணாலையும் சரி ஆணாலையும் சரி, அவங்க படிப்புலையும் சரி, அவங்களுடைய வேலையிலும் சரி, அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, இவங்க சந்தோஷப்படக்கூடிய டைம் வந்தாச்சு. அதே குழந்தைகளால இதற்கு முன்னாண்ட வருத்தப்பட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா 2 குழந்தை இருக்குதுன்னா ஒரு குழந்தைக்கு நிறையவும் ஒரு குழந்தைக்கும் கம்மியாகவும் கொடுத்தா அந்த குழந்தை அப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும்? அவளுக்கு நிறைய கொடுத்து எனக்கு கம்மியாக கொடுத்துருக்குற அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ ஒரு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை அப்படின்னா 4 பேருக்கு சொல்லலாம். இதே மக்களுக்கு நாமளே குறை வச்சுட்டு நம்ம வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்போ தப்பிச்சிட்டீங்க. அது போக இந்த பீரியட்ல அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் வந்ததுனாலையும் அந்த சனி பகவான் வக்கரத்திலிருந்து அந்த செவ்வாய் பகவானை பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்க மக்கள் மேல ஒரு கண் இருக்கணும். எப்படி அப்படின்னா அவங்க வேற கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, வேற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட போறேன்னு சொல்லுவாங்க, வேற ஸ்போர்ட்ஸுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, வெளிநாடு படிக்க போறேன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு நிம்மதியாக இருந்து அனுப்பிச்சு வைக்கலாம். நிம்மதி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பா அவங்க மேல நம்மளுடைய கேமரா கண்களை கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அவங்க கேட்குற எல்லாமே செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது போக இந்த 11ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இதே விருச்சக ராசியில் இருக்கிறவங்க பெண்கள் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய கணவன்மார்களாகப்பட்டது சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் உங்க கூட ஒத்து போய் ஒரு சமாதானமாக, இப்போ இந்த செவ்வாய் பகவானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாருன்னா கணவர்னால நம்மளுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்கிறதே நல்ல விஷயம். அதே சமயத்தில் அந்த கணவர் மூலியமாக நீங்கள் நல்லபடியாக வாழப்போகிறீர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அதனுடைய 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு இதற்கு குறை இருக்காது. அப்போ உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அதே சமயத்தில் குரு பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பிஸ்னஸ்ஸு, வெளிநாடு நீங்கள் போகலாம்னு நினச்சாலும் போகலாம். இதே வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, லண்டன், இது மாதிரி வெளியில் இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் விருச்சக ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய வாழ்க்கையில் அவதிப்பட்டுட்டீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முட்டிங்கால் வலி வரும், அடி கர்ப்ப வலி வரும்,
பின்னாண்ட தலையில் அந்த நீர் கோர்த்த மாற சில சூழ்நிலைகள் உருவாகும். எது வந்தாலும் பயந்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து போகும். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு எப்போவுமே முருக பகவானை வணங்கினாலே போதும். அது இல்லை, அது போக சிவன், அதே சிவன் கோயிலில் காலபைரவர் இருப்பார். தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வணங்கி வருவது நல்லது. இது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, கோவில்பட்டி பக்கத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஊரில் காலபைரவர் இருக்கிறார். இவரை போய் வணங்கலாம். இப்போ நான் மும்பையில் இருக்கிறேன், நான் டெல்லியில் இருக்கிறேன் சார், நான் போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதனால் காலபைரவர் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில், உங்கள் ஊருக்கு அருகாமையில் எங்கே இருந்தாலும் அஷ்டமி நாளில் காலபைரவரை வணங்குவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு பதிவுகளில் நிறைய போட்டுட்ருக்கிற அந்த பதிவு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. லைக்கும் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இன்னுமே உங்களுடைய லக்னத்தையோ உங்களுடைய ராசியையோ, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் 80% பேருக்கு நல்லா இருக்குது, மீதி 20% பேருக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், பலன் சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 28ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட 130 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறது, இதை பத்தி தான் சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி. இதற்கு முன்னாண்ட 7ஆம் இடத்துல சனி இருந்தது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தொடர்புகளால் பிரச்சனை, வம்பு வழக்கு. அப்ப இவங்க போய் பழகக்கூடிய இடம், சேர்ந்த இடம், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்லீகல் கான்டாக்ட். அப்போ பாத்தீங்கன்னா அந்த நட்புனால இவங்களுடைய மரியாதை, இவங்களுடைய கௌரவம், இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே பாலடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல சனி. இந்த 8ஆம் இடத்துல சனியினால கண்டிப்பாக குழப்பம், மன நிம்மதி இல்லை, மனசுக்கு ஆறுதல் இல்லை. இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டாங்க. அது போக இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்தாவே விபத்து, கண்டம். அப்போ இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது விபத்து, கண்டம், அது போக சட்ட சிக்கல்கள், அது போக கோர்ட்டு கச்சேரி, இது மாதிரி எல்லாமே நிறைய சந்திச்சாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த விபத்துனா பெரிய வண்டியில போய் மோதங்கிறதே இல்லை. ஒரு படிக்கட்டில் தவறி விழுந்தாலும் சரி, ஒரு பாத்ரூம்ல வலிக்கி விட்டாலும் சரி, நம்ம வீட்டில் நிலவு தடுக்கி விட்டாலும் சரி, இது மாதிரி எந்த ரூபத்திலையும் சின்ன தடகோட அவங்களுக்கு பெருசா பாதிக்கலாம். இது மாதிரிலாம் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்து, ராசிக்கு 12ஆம் இடத்தில் நேச்ச கதியில் இருந்து, சனி நீ மட்டும்தான் செய்வியா, நீ மட்டும்தான் உங்களுக்கு கெடுதல் கொடுப்பியா, நானும் கெடுதல் கொடுப்பேன், நானும் குத்துவேன் அப்படின்ட்டு அந்த செவ்வாய் பகவானும் அவரால் முடிந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கெடுதலை கொடுத்தாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு, மன முறிவை குடித்தாரு. ஒரு மனசு இலக்கமே இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனையை கொடுத்தார். இவ்வளவையும் சந்திச்சு வந்த இவங்களுக்கு
இப்போ வந்து சனி பகவான் வக்கரம். சனி பகவான் ஒரு கெட்ட இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசி, சூரியன் அதிபதி. அப்ப அந்த சூரியனுக்கும் அந்த சனிக்கும் ஜென்ம பகை. அப்ப அந்த ஜென்ம பகை ஒரு பக்கம், அந்த பகையில சனி பகவான் கெட்டு, அதாவது வக்கரம்னா கெட்ட இடத்துல கெட்டு போய் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது இப்பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப அந்த சிம்ம ராசிக்காரங்கள் எங்கெங்கே வலிக்கு விழுந்தார்களோ, எங்கெங்கே ரிஜெக்ட் பண்ணினாங்களோ, எங்கெங்கே இவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அங்கே எல்லாமே இவங்களுக்கு அந்த வாசல் கதவு திறந்திருக்கும். அப்போ ரிஜெக்ட் பண்ணது இந்த பீரியட்ல நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். எங்க உள்ள வர வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே வான்னு கூப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரியான பீரியடு இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ வந்து சிம்ம ராசி, சிம்மம் சிங்கிளா வருவண்டா, ஒரு படத்துல சொன்ன மாதிரி நான் சிங்கிளா வருவண்டா, நான் சாதிப்பேன்டா, நான் யாருன்னு காட்டுவேன்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சிம்மத்துக்கு இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எப்போ நவம்பர் 13 செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும். அப்ப அந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறது வீடு, மண்ணுமனை, சொத்து, பூமி, இதற்கெல்லாம் காரகன். அப்ப இது நாள் வரையிலும் நீச்சத்துல இருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது வெளியில வந்ததே சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம். அப்ப அந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அப்படின்னா இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. பில்டிங் கட்டி வாடகை கொடுலான்னு நினைச்சு கட்டினாங்க. ஆனா அந்த பில்டிங்க்கு யாருமே வாடகைக்கு வரல. அப்ப அந்த ஒருத்தர் கொண்டு அந்த பில்டிங்கை காட்டணும் அப்படின்னா கூட அந்த பில்டிங் நீட்டா சுத்தமா இருக்கணும். அதுவும் இல்லை. அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட தங்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக நல்ல மாற்றம். நல்ல பில்டிங் கட்டலாம், பில்டிங் வாடகைக்கு விடலாம், அந்த பில்டிங் டெக்கரேஷன் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் பகவானும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. ஏன்னா அந்த செவ்வாயை வக்கரமடைந்த அந்த சனி பகவான் பார்க்கறதுனால அப்போ வந்து அந்த செவ்வாய் ரொம்ப ஹீட்டா இருக்குது. அப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் நிதானமாக பேசணும். இப்போ ஒண்ணும் இல்லை, அந்த செவ்வாய் பகவான் யாரை குறிக்கும்னா கணவன்மார்களை குறிக்கும். அப்போ அந்த அந்த ராசியில பிறந்த பெண்கள், சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் இல்லைன்னா சிம்ம ராசியுடைய கணவருடைய மனைவிமார்கள், இப்போ அவங்க வந்து பேசுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தமாசே பேசுறாங்க, அப்படி தமாசு பேசக்கூடாது. அவங்க கணவர்கிட்டயே பேசுறாங்க வச்சுங்களேன், அது தப்பாயிரும். இல்லை அவங்க உறவுக்காரங்கிட்ட பேசுறாங்க, இல்லை அவங்க அஃபீஷியலா வேலை செய்யற இடத்துல பேசுறாங்க. அப்ப அந்த தமாசுங்கிறது நாம சோசியலா பேசுறது 2 பக்கம் கூர்மையான ஆயுதம், நம்மளுக்கே பாதிப்பு வரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியட்ல நாவடக்கம் தேவை. இதுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அந்த நாவடக்கத்தோடு இருப்பது நல்ல விஷயம்.